இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது, சில கிறிஸ்தவர்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் சிலைகளுக்கு முன்னால் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் செபியுங்கள் என்று சொன்னால் சொல்லுவார்கள், நாங்களும் செபிக்கிறோம் தான், எங்களுக்கு விடுதலை கிடைக்குது என்று சொல்லி. அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. நாங்கள் கடவுளிடம் செபிக்க வேண்டும், தேவ பிரசனத்தில் இருக்க வேண்டும். அதோடு சில விஷயங்களை, சில பிரச்சனைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏதாவது நோய்களாக இருக்கலாம், இல்லாட்டி பண கஷ்டமாக இருக்கலாம். அதை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனைகள் இல்லாட்டி வியாதி நீங்கி போக வேண்டுமென்று சொல்லி நாங்கள் செபிக்கும்போது தான் அது எங்களை விட்டு போகும். சிலர் 10-15 வருடமாக ஒரே பிரச்சனைக்காக செபித்து கொண்டிருப்பார்கள், விடுதலை கிடைக்காது. உங்களுக்காக பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். யாத்ராகமம் 14:14 வாசிச்சிங்கன்னு சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாய் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இது மோசே கர்த்தரை நோக்கி முறையிடுறார். இது நடந்தது தெரியும் உங்களுக்கு. செங்கடலை பிளந்தது மோசே. இந்த எகிப்தியர் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அவர்களை மீட்பதற்காக மோசையை தெரிந்து கொண்டு மோசே அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். வரும்போது அந்த செங்கடல் அவர்களுக்கு நடுவாக தடையாக இருந்தது. இவர்களுக்கு போக வழி இல்லை. அப்போது மோசே கர்த்தரை நோக்கி முறையிடுறார், எங்களுக்கு போக வழி இல்லை, எங்களுக்கு வழி திறக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முறையிடுற என்ன? நீ அதை விலகு என்று சொன்னால் விலகும். அந்த தடையை நீக்கன்னு சொன்னால் அது நீங்கும். அதுதான் அந்த கோலை நீட்டன்னு சொல்லுகிறார். அப்போது அந்த மோசே அந்த கோலை நீட்டுகிறார். அந்த கடல் பிளக்கின்றது. இவர்கள் போகிறார்கள். இவர்களை துரத்தி வந்த எதிரிகள் அந்த கடலில் மூழ்கப்பட்டு இறக்கிறார்கள். அப்போ தேவன் தன் ஜனங்களை மீட்கிறார். இதைத்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அதுதான் நானும் சொல்லுகிறேன். சில பிரச்சனைகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தும் போது அந்த பிரச்சனைகள் எங்களை விட்டு நீங்கி போகும். நீ விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். நாங்கள் விசுவாசத்தோடு செபிக்கும்போது அந்த பிரச்சனைகள் நீங்கும். நாங்கள் எந்த நேரமும் தேவ பிரசனத்தில் இருக்க வேண்டும். இருந்தால் அந்த பிரச்சனைகள் எங்களுக்கு லேசாக போய்விடும். மலை போல பிரச்சனை பனி போல கரைந்து போகும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இது நாங்கள் படம் நாடகம் பார்த்து கொண்டிருந்து விட்டு அந்த பிரச்சனை வரும்போது செபிப்பதனால தான் சில தடைகள் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வியாதி, அந்த செபம் கேட்கப்படுவதில்லை. அந்த வியாதியோ துன்பமோ எங்களை விட்டு போவதில்லை. அதனால தான் நாங்கள் எந்த நேரமும் தேவ பிரசனத்தில் இருக்க வேண்டும். கிறிஸ்தவருடைய பொழுதுபோக்கே செபமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் எங்களுக்கு பிரச்சனை வராது. இல்லாட்டி பிரச்சனையை நாங்கள் மேற்கொள்ளலாம். வசனம் ஒன்று சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனாலும் அனைத்திலிருந்தும் அவனை தேவன் விடுவிப்பார்னு சொல்லி வசனங்கள் இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் தேவனிடம் செபிக்க வேண்டும்.
அதோடு அந்த பிரச்சனைகளை பார்த்து மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.